ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? புதுசாக 3.5 அப்டேட்டை ஃபுல்லாக அந்த ஈவெண்ட் மேப்பை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோ கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எனக்கு அப்படியே ஏரோப்ளைன் பறக்கிற லாபி வந்து இப்படி தெரியும். அதாவது ஃபுல் ஃப்ரீஸ் ஆகி ஏதோ இந்த ஏரோப்ளைன் அதாவது ஸ்கின் இருக்கும் போது இது விளங்காதீங்க. ஸ்கின் இல்லாத டைமில் மட்டும்தான் இந்த ஏரோப்ளைனில் பனி பிடிச்ச மாதிரி சம்திங் அப்படி இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரோப்ளைன் இந்த ஈவெண்ட்டை பார்த்துருவோமா? ஈவெண்ட்லேருந்து கட் பண்ணி ஈவெண்ட்டுக்குள்ளே போனோம்னா ஈவெண்ட்டில் மேலே இருந்து பாருங்கள். அதாவது அந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரி, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஐஸ் வில்லேஜ் நுழைஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை அதே தான் நடுவில் சென்ட்ரலில் சரியாக பாருங்கள். அந்த ட்ராகனு அந்த ஏதோ மலையில் பூந்துட்டு ரெக்கை வரிச்சு நிற்கிற மாதிரி இல்லை. இதுதான் இந்த இடத்துல அந்த ரீகேல் ஆப்ஷன் நிற்கிது சொன்னாங்க. ஆனால் அது லாஸ்ட்டாக வச்சானுங்க பாருங்கள், ட்விஸ்ட்டு அங்கே தான் இருக்குது. ஓகேவா, இப்போ கீழே இறங்கியாச்சு. இப்போ ஈவெண்ட்டை ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் டீமெண்ட்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேர் ஆகிக்கிறோம். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ரீகேல் என்ன சொல்லல, அந்த ரீகேலுக்கு மேலே என்ன விட்டுக்கிறான்னு பாருங்கள். அதாவது இந்த பாக்ஸு ஏதாவது ஈவெண்ட் வரதே ரீகேலுக்காக தான். ஆனால் என்ன கொடுத்தானுங்கன்னு பாருங்கள், அந்த செல்ஃபி கிட்டு. இந்த அதாவது இந்த செல்ஃபி கிட்டை வச்சு என்ன பண்ணுறதே தெரியலைங்க. கண்ணு கொடுத்தானுங்க, ஓகே. ஒரு ரீகேல் கூட கொடுத்துருங்க. நாங்கள் ஈவெண்ட் குதிக்கிற என்னத்துக்கு? ரீகேலுக்காகத்தான் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு போராடி இந்த செல்ஃபி கிட்டுக்காக ஆடணும். ஓகே, அங்கே வந்துட்டோமா? இல்லை புதுசாக எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்கிறான். ஃபஸ்ட்டு அந்த ஈட்டி மாதிரி, அதாவது ஏற மாதிரி இருக்குதுல்ல, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேர போகிற ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஃபயர் பட்டன் மட்டும் தான். ஃபயர் பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹைட்டு ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஈட்டியை விடும்போது ஈட்டி தான் செய்வீங்க. அவ்வளோதான். அந்த இல்லை ரவுண்டாக சரௌண்டிங் மாதிரி ஐஸ் இருக்கும், அது நடுவில் கவரில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கையில் வச்சுட்டு போனேன் தார சுற்றியல். இந்த சுற்றியில் சிறப்பான தரமான சம்பவம் இருக்குதுங்க. அந்த வீடியோலேயே நான் போகும்போது சொல்கிறேன் என்ன நடந்துக்குன்னு. இது எல்லாத்தையும் பார்க்க தானே போகிறீங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த மினி ஈவெண்ட்டு ரியல் அங்கங்கே எனக்கு தெரிஞ்சு கட்கா ஷெல்டர் அப்படி நிறைய இடத்துல மினி ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் வரும்போது, அதாவது நீங்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் ரூட்டு தான் பிறக்க போகிறீங்க, இந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் ரூட்டு தான் பிறக்க போகிறீங்க. ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் ரீகேலுக்காக போனோம், ஆனால் ரீகேல் கொடுக்கல, ஏமாற்றி விட்டானுங்க. நீங்கள் இந்த ஈவெண்ட்டே வச்சு தான் கொடுக்கலாங்க. தேவைப்பட்ட லூட்டை எங்கேயே பிறக்கலான்னு. லூட்டுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை. இந்த ஈவெண்ட்டை நான் சொல்ல போனால் ஒரு ஈவெண்ட்டை சொல்ல முடியாதுங்க, ஒரு லூட்டுக்கான ஈவெண்ட்டு. எனிமையை கில் பண்ணுறமோ இல்லை, யாயா இந்த இடத்துல நான் உடைச்சேன்னா இந்த இடத்துல பாதாளம், அதாவது அண்டர் வேர்ல்டு போகிறது. இது நம்ம இதுக்கப்புறம் பார்த்துருவோம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து பார்ப்போம். இல்லை இப்போ ஓகே, சீத்ரா. இந்த சீத்ரா சொன்னானுங்களே, இந்த சீத்ராவோட கழிச்சு பாருங்கள். இந்த சீத்ராவோட நார்மலாக லெஃப்ட்டு தாங்க பண்ணேன். லெஃப்ட்டு பண்ணி ஜம்ப் பண்ணேன். நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே கொண்டு விட்டுருச்சு. என்ன அது கிழிச்சி, என்ன அது பக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, இப்போ இந்த சீத்ராவிலேருந்து நான் கிளம்புறேன்னா இந்த சீத்ராவில் லெஃப்ட்டுன்னு ஆப்ஷன் காட்டினா, அதாவது நம்ம எப்போ நம்ம லெஃப்ட் ரைட்டு கட் பண்ணுறோமோ அந்த டைமில் ட்ரிப்ட்டு காட்டும். இந்த ட்ரிப்ட்டை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த லெஃப்ட் ரைட்டு, அதாவது லெஃப்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட்டை நீங்கள் இப்போ ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிட்டு நீங்கள் அந்த ட்ரிப்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிப்ட்டு பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் லெஃப்ட்டில் அந்த கையெடுக்கும் வரைக்கும் அப்படி தான் பண்ணும். ரைட்டும் அதே மாதிரி தான். ஓகே, இதுக்கப்புறம் இது ஏதோ வீட்டில் தவுன்னு சொன்னானுங்க. நானும் ஏண்டளவுக்கு எங்கெங்கேயே தாவி பார்த்தேன். இல்லை, நல்ல வேலை இது ஏதோ சுட்ட தெரியாத பாட்டு, இல்லைன்னா எனிமே அந்த நிலைமை நிலைமை அவன் முன்னாடி எப்படி தப்பி பார்க்குறேன்ல. ஓகே, இவனையும் அடிச்சுட்டு ஒரு விட, அதாவது இது தவறுங்கிறது இல்லைங்க. நான் சொன்னேன்ல சுத்தியலில் ஒரு சம்பவம் அடிக்குதுன்னு, தார சுத்தியல் உண்மையில் போயிட்டு தாங்க. சொல்ல போனால் பாருங்கள், ஒரு பாட்டுன்னு வந்தால் 3 பாட்டு வரும் மொத்தமாக. அது ஸ்குவாட் ரஷ் பண்ணுறாப்புல. ஒவ்வொரு நீங்கள் நார்மலாக நீங்கள் எனிமி கில் பண்ணும்போது இந்த சுற்றி வச்சு அடிக்கிறீங்கன்னா வெறும் 3 அடிங்க. 3 அடிச்சிங்கன்னா ஓகே, எனிமி ஃபினிஷு. பார்த்தீங்களா? அது மட்டும் அந்த கில்ஃபீல்டில் பாருங்கள், ஏதோ சுத்தியல் ஆப்ஷன் காட்டும்போது எப்படி இருக்குதுங்க. சுத்தியலை கிட் பண்ண நல்லா இருக்குதா? ஓகே, நிறைய இருக்குதுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. நட்ட சொல்ல ஈவெண்ட் விட்டான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சுத்தியலை சார்ஜ் பார்த்துருவோமா? இதை கவரை. ஓகே, நான் எனிமையை அடிக்கிறதுக்காக தான் இதை போட்டேன். பார்த்தீங்களா எந்த அளவு கவரை. ஆனால் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை விட. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் அடிச்சுட்டு இப்போ எவனோ ஒரு ஸ்குவாட் ஹவுஸில் நீடமலையாக போடுவான். ஃபஸ்ட்டு நேரம் தப்பிக்கிட்டுனா ரெண்டாவது இவனுக்கு அடித்தவனை முடிச்சிடுவேன். இப்போ இவனை பாருங்கள், நேராக போடுவான். 2 ஷாட்டு வைப்பேன், எஸ் ஆகிடுவான். ஓகே, இதுக்கப்புறம் ஒன்றும் விட முடியாது. பாகுபலி ஸ்டைலில் வந்து போட்டிருந்தேன். நான் முன்னாடி ஏற யூஸ் பண்ணேன், அந்த இடத்துல ஏற நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது எனிமே இருந்தால் பிறந்துடுவான். இது ஏதோ சொல்ல தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இவன் அடிச்சுட்டேன்னா நான் அடிச்சுட்டு சோனு வந்துடுச்சு. சோனு போடுறேன். இதாங்க பொழப்பு. ஒருத்தனை அடித்து முடியறதுக்குள்ளே அந்த சோனு வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் ஈவெண்ட்டில் இந்த இடத்த வாங்க. அதாவது ஈவெண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மிங், அதாவது ஒரு ஸ்னோ பால் மாதிரி மாறணும்னு வைங்கினேன். அதை நான் ஸ்டார்ட் பண்ண டைமை பாருங்கள் 4:09, அதாவது 4 நிமிஷம் 9 செகண்ட்ஸு. இப்போ நான் எண்டிங் ஆகிற டைமை பாருங்கள் 2 நிமிஷம் 9 செகண்ட்ஸு. அதாவது 2க்கு இடையில் 2 அதாவது சொல்கிற 2 நிமிஷம் கேப் இருக்குது.
எனிமி சுட்டானது பால் உடையது தெரியுது, எவனும் சுடலை என்ன, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, நான் சொன்னல அண்டர் வேர்ல்டு எப்படி இது பார்ப்போம், அண்டர் வேர்ல்டு ஆராய்ப்போமா. ஓகே, இப்போ பாருங்கள் உள்ளே நம்ம போக 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 போய்கிட்டே இருக்குது. இது நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த ஈவெண்ட், அதாவது இந்த அண்டர் வேர்ல்டு உள்ள அடியில் வந்தீங்கன்னா, அந்த அண்டர் கிரவுண்டு வந்தீங்கன்னா பாருங்கள், நடுவில் ஸ்பெஷல் கிரியேட் மாதிரி நினைக்கும். இதில் வந்து நம்ம சாப்பிடலாம் 10 ரூபா ஐட்டம்ஸு, மேகு, அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா எல்லாம் இங்கே கிடைக்குது. அது கூடயே ஸ்மோக்கு கன்னு, அதாவது ஸ்மோக்கு கன்னுன்னு ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா, அந்த ஸ்மோக்கு கன்னு புதுசாக இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது இந்த அப்டேட்லேயே நான் ஆல்ரெடி வீட்டை வருஷன்லேயே பார்த்துட்டேன். இதெல்லாம் ஓகே. ஸ்மோக்கு கிரேனேட், அதாவது ஸ்மோக்கு கன் எப்படி யூஸ் பண்ண தெரியும். அந்த ஸ்மோக்கு கன்னுக்கு வேறே ஒரு ஆமஸ்து தான் பார்த்தீங்களா, அங்கே இருக்கிறாங்க. இப்போ ஸ்மோக்கு கன்று வந்து அவ்வளோத்துக்கு கருத்து இல்லைங்க, ஏதோ நார்மலாக ஒரு சின்ன பிளேஸை மட்டும். எப்படி சொன்னால் நம்ம பெரிய நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்மோக்குக்கும் இந்த ஸ்மோக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ நோட் பண்ணிங்கன்னு தெரியல, புதுசாக வந்த அந்த ட்ரிங்கை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ மொத்தம் 4 செகண்ட்ஸு. அதாவது நம்ம லைஃப் எவ்வளோ ஹெச்பி கம்மியாக இருந்தாலும் நம்ம லைஃப்பும் ஏறி ஃபுல் எனர்ஜி பாரும் ஏறும். அதே நீங்கள் மெடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் மெடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 7 செகண்ட்ஸு, பட் ஹீலிங்ஸ் மட்டும் தான் ஏறும். ஓகே, இந்த இடத்துல ஒருத்தர் நடிச்சேன்னா அவன் க்ரோஸாவோட நாக்கு வச்சுட்டான், என் டீமெட்டு இன்றைக்கி முன்னாடி நாக்கு வச்சுட்டான், அவனையும் செல்ஃபி ஹீல் பண்ணிட்டான், நானும் இப்போ செல்ஃபி ஹீல் பண்ணுறேன். இதில் என்ன காமெடினா, நான் செல்ஃபி ஹீல் பண்ணுறேன், இங்கே 2 பேர்ட்டையும் செல்ஃபி ஹீலிக்கு தலைவர் என்ன தென்னாவட்டம் வந்து ஷாக்கில் போடுவான்னு பாருங்களேன். என் முன்னாடி வந்து ஹீல் பண்ணுறாங்க. விடுவோமா 1 HP, நீ நல்லா ஹீல் பண்ணிட்டு உள்ளே போது ஒரு அடி. ஓகே, ரிவெஞ்ச் எடுத்தாச்சு, ஏதோ நாக்கு வச்சதுக்கு ரிவெஞ்ச் எடுத்த கையோட இந்த மேஜர் டின்னரும் போட்டாச்சுங்க. லாஸ்ட்டு பீஸை நான் அடிக்கலாம்னு பார்த்தேன், என் டீமுக்கு அடித்து முடிச்சு டின்னர் போட்டானுங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஃபஸ்ட்டு வின்னு. ஓகே, இதுக்கு அடுத்த மேட்ச் தான் மேமத்தை தேட போகிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, நீங்கள் மேமத்தை போயிருக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி வாங்க. அதாவது நீங்கள் மேப்பில், அதாவது ஈவெண்ட்டுக்குள்ளே வரும்போது மேப்பில் இந்த லார்டு ஹால்னு ஒன்று நிற்கும். இந்த ஹாலு பக்கத்துலேயே இதே மாதிரி சின்ன வீடு ஒன்று நிற்கும். இந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த என்னோடய மேமத்து இருக்குது. இந்த மேமேட்டுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, 85 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அதுக்கப்புறம் என்ன, எனிமையை கீல் பண்ணலாம். ஆனால் எனிமி எவ்வளோ கீல் பண்ணாலும் சொல்கிறேன், எத்தனை மீதி இல்லைன்னு. ஃபஸ்ட்டு டான்ஸை நொன்னிக்குதா, இந்த டான்ஸை போட்டு பார்த்தேன். இதை நம்ம வூல்ஃபு, அதுக்கப்புறம் அந்த பேட் பவரு அதை யூஸ் பண்ணும்போது வரமே டான்ஸ் அது மாதிரி வரணும்னு பார்த்தா இல்லை, நார்மலாக ஏதோ பிளிருது. ஓகே, எதை யானை கொடுத்துட்டானுங்க. யானை என்னென்ன பண்ணுமோ அதை டான்ஸாகவே கொடுத்துட்டானுங்க. ஓகே, இதுக்கப்புறம் கில் பண்ண சொன்னேன்ல, அது எப்படி கில் பண்ணுதுன்னு பாருங்கள். பாட்டுங்க, ஒரு பாட்டையே நான் எவ்வளோ மிதிச்சு எவ்வளோத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டு சாகுதுன்னு பாருங்கள். அதாவது இது பாட்டே எவ்வளோ மிதிக்கணும்னா, எனிமிக்கிட்ட நான் மாட்டோம்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம நிலைமையை பொழந்துடுவான். யானை என்னடா யானை, நீ பூனடா எனக்குன்னு. ஓகே, அடுத்து மேப்பில் அங்கங்கே இதே மாதிரி இடம் விட்டுருப்பான். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன மேட்டர்னா, நாம் எப்படி அந்த ட்ராவல் அப்டேட்டில் வந்தோம், நம்ம இது யூஸ் பண்ணோம், அதாவது ஒரு பாக்ஸை யூஸ் பண்ணி அதில் வர கிறிஸ்டல் அடித்து நம்ம லூட்டு குறைக்கணுமோ அதே மாதிரி கான்செப்ட் தான். பட் இது ஒரு ஓப்பன் ஏரியாவிலையும் இதில் வந்து நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணும்போது, அதாவது இந்த சரௌண்டிங்லேருந்து அதாவது சரியாக சென்டர் பாயிண்ட்டு, அந்த சென்டர் ரவுண்ட்லேருந்து நீங்கள் ஃபயர் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்கு இது பாக்ஸில் லாஸ்ட் வரைக்கும் எடுக்க முடியும். அப்படி இல்லை, நீங்கள் விட்டுட்டீங்கன்னு ஒரு வாட்டி மறுபடியும் திரும்ப நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஆரம்பத்தில் பெரிய கிறிஸ்டலை அதாவது ஃபயர் பண்ணி 2வது கிறிஸ்டல், அதாவது நார்மல் மினி கிறிஸ்டல் எடுத்தேன்னா அதே மாதிரி மறுபடியும் இப்போ பாருங்கள், மறுபடியும் அது எனக்கு அதாவது க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஒன்று நம்ம ஃபயர் பண்ணணும். அதாவது அந்த கரெக்டாக அந்த ரவுண்ட்லேருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஓகே, ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிடும், அந்த பாக்ஸு கிடச்சிடும். இது லூட்டுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு மேப்புங்க இந்த ஈவெண்ட்டு. ஓகே, இதோட நம்ம வீடியோஸ் முடியுது. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ் பார்க்காதவங்களும் இதுக்கப்புறம் போடப்பட்ட வீடியோஸை பார்க்க போகிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, லைக் ஷேர் பண்ண கையோட உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, உங்களோட விளம்பரம் நான் உங்கள் மகிழ்ச்சி. இது உங்கள் மகிழ்ச்சியோட சேனல். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.